அனைவருக்கும் வணக்கம். நான் ரஞ்சனி, aathmikyogaவிலிருந்து. இது எங்களோட அறிமுக வீடியோ, மாற்றம் உன் கையில். இந்த இலவச யோக பயிற்சி உங்களோட மனதையும் உங்களோட உடலையும் சிறந்த முறையில் முன்னேற்ற போது 21 நாளில். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமான உடல் மற்றும் மனது, இதுதான் நம்மள நிறைய பேரோட விருப்பப்பட்டியலில் முதன்மையான இடம் பிடிச்சிருக்கு. அதை எப்படி அடையிறதுன்றது தான் இங்கே நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இந்த வகுப்பு மார்ச் 10 ஆரம்பித்து மார்ச் 31 வரை நடக்கும். இன்றைக்கி வீடியோவோட தலைப்பு பயம் தரும் விழிப்புணர்வு. பயத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்துக்கு ஒரு விழிப்புணர்வையும் எதிர்காலத்தை பற்றின ஒரு பார்வையையும் எப்படி அமைக்கிறதுன்றதை நான் விவரிக்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் உங்களோட உடல் மனம் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் எழுதிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த உடல் உபாதையால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுமோன்னு நீங்கள் பயப்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் பக்கத்தில் எழுதிக்கோங்க. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உடல் பருமனாக இருக்கீங்கன்னா அந்த உடல் பருமனால் உங்களுக்கு சக்கரை வியாதியோ இல்லை இருதய பிரச்சனையோ இல்லை மன அழுத்தமோ ஏற்படும்னு நீங்கள் நினச்சி பயந்தீங்கன்னா அதெல்லாம் அந்த பக்கத்தில் எழுதிக்கோங்க. அடுத்து 3வது வரிசையில் உங்களோட பிரச்சனைக்கான தீர்வுகள். இப்போது உடல் பருமன் உங்கள் பிரச்சனைனா உடல் பருமனை நீங்கள் அடுத்த ஒரு வருடத்தில் குறைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட உடல் அளவிலையும் மனதளவிலையும் என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யலான்றதை கற்பனை பண்ணி எந்த விதமான சந்தோஷங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்குன்றத கற்பனை பண்ணி 3வது வரிசையில் எழுதிக்கோங்க. அடுத்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். மன அழுத்தம் உங்களோட பிரச்சனையாக இருந்ததுன்னா இந்த மன அழுத்தத்தால் உங்களோட வீடாக இருக்கட்டும் இல்லை தொழில் செய்கிற இடம் ஆர் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்ன்றது பயம் அப்படின்ற வரிசையில் எழுதுங்க. இந்த மன அழுத்தம் இல்லைன்னா எவ்வளோ ஆனந்தமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம்ன்றத 3வது வரிசையில் எழுதுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு மனம் மற்றும் உடல் பிரச்சனையை முதல் வரிசையில், அதுக்கு சம்மந்தப்பட்ட பயத்தை 2வது வரிசையில், அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்றத 3வது வரிசையிலும் எழுதிக்கோங்க. இதுதான் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை. மனித மனதோட உளவியலை அடிப்படையாக வச்சு தான் இந்த பயிற்சியை நான் உங்களுக்கு தரேன். அதனால் உங்களோட கற்பனையை பயன்படுத்தி உங்களோட பயத்தையும் உங்களோட சந்தோஷங்களையும் உங்களோட உடல் மற்றும் மன உபாதைகளை மையமாக வச்சு முதல்ல இதை நீங்கள் எழுதிடுங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு உங்களோட ஃபோன் கேமரா முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கணும். நீங்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் வரிசையாக வாசிங்க. முதல் பிரச்சனையை வாசிங்க, அதுக்கு நேராக இருக்கிற பயத்தை வாசிங்க, அதுக்கடுத்து அதுக்கு நேராக இருக்கிற அந்த கடைசி தீர்வையும் வாசிங்க. இதே மாதிரி நீங்கள் எழுதியிருக்கிற அத்தனையும் வாசித்து உங்கள் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்கள் இந்த வகுப்பை விட்டு நிற்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை இதுக்கு மேலே என்னால் முடியாது இதை செய்யணுமா அப்படின்னு சோம்பேறித்தனப்படுறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் கேமராவில் இருக்கிற அந்த வீடியோவை பாருங்கள். உங்களோட பயமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கிற விஷயமா மாறும். என்னடா ஒரு வகுப்போட ஆரம்பத்திலேயே நம்மளை எதிர்மறையாக நினைக்க வைக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எவ்வளவுதான் ஊக்கமளிக்கிற மாதிரி பேசினாலும் உங்களோட சொந்த மனசுலேருந்து வர இந்த பயம் தர ஊக்கமளிப்பு அதுக்கு ஈடாகாது. நீங்கள் எழுதியிருக்கிற பயம்ன்ற வரிசையில் இருக்கிற அத்தனையும் எங்கே நம்ம சந்திக்கணுமோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு உந்துதல் சக்தியாக மாறி இந்த வகுப்பை முழுமையாக செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான சக்தியை அது கொடுக்கும். இந்த வகுப்பை முடித்ததுக்கப்புறமா 3வது வரிசையில் எழுதியிருக்கிற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்க. இன்றைக்கி டாஸ்க்கை முடிச்சிட்டிங்கன்னா, அதாவது பேப்பரில் எழுதுறது மற்றும் அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, இதை முடிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போய் முடிச்சாச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸில் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த வகுப்பு முழுக்க எத்தனை சந்தேகம் வந்தாலும் அதை நானே நேரடியாக தீர்த்து வைப்பேன். உங்களோட உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய இலக்குகளை நீங்கள் அடைய
ஒவ்வொரு நாளும் ஒரு அடி முன்னேற நீங்கள் என்ன செய்யணும்னா, தினம் நான் போடுற இந்த வீடியோவை பாருங்கள். அதில் நான் தர குட்டி குட்டி டாஸ்க்கை 30 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வீடியோக்கு கீழே முடிச்சிட்டேன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட ஒரு சிறந்த ஆரோக்கியத்தை இந்த 21 நாளோட முடிவில் நீங்கள் பார்க்க முடியும். மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து 21 நாள் தொடர்ச்சியாக ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். இந்த இலவச வகுப்பை பற்றி உங்களோட நண்பர்கள் மற்றும் உற்றார் உறவினருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரியே அவங்களாலையும் பயனடைய முடியும். நீங்கள் எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப்பும் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.